விபச்சாரி என்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நேற்று விஜயும் போய் விபச்சாரின்னு சொல்லியிருக்க மாட்டாரு, இல்ல அதே வார்த்தை சொல்லியிருக்காரு. விபச்சாரி மாறின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க புரிஞ்சுக்கணும், விபச்சாரின்னு சொல்லியிருக்க மாட்டாரு, விபச்சாரி மாறி பேசுறாங்களேன்னு சொல்லியிருப்பாரு. அதானே? அப்படிதான், அது சரியா சொல்லணும். இப்ப நீங்க ஒண்ணு இந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி சொல்றது? அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, நம்ம ஒண்ணு சொல்றேங்க. இப்போ அந்த தங்கச்சி எல்லாம் பேசுறத பொன்ராஜையா கேட்ட மாதிரி எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு தங்கச்சி சொல்லுது, குப்பையில்றவன் ஆட்டோ ஓட்டுறவன்லாம் 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவர் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுது. இன்னொரு தங்கச்சி, நாங்க அக்காவை இருப்போம், தங்கச்சியா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுது, பப்பாட்டியா கூட இருக்கு. இப்படி பேசுறது இது சில காணொலிகள். இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுது, ஒரு வருத்தம் வரும், ஒரு நடுக்கம் வரும். எப்படின்னா, சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒண்ணு வரும். யாருக்குமே அந்த வருத்தம் வரும். சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளருதா அப்படின்னு யாருக்குமே ஒரு இது வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தாவேக்காவுடைய தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யல. தொடர்ச்சியா அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பெண்ணை இழிவா பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது. இப்படி பேசுறது ஒரு விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கட்சியில இருக்கிறவங்க, என்னுடைய விஷயம், கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை நல்லா பாருங்க, அஜித்தோட குடும்பத்தை பாருங்க. இது என் தங்கச்சிய எப்படி போட்டுக்காரு பாருங்க, விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அவ்வளவு இழிவா பேசுறாங்க. என் தங்கச்சி ஐயா ஸ்டாலினையும் கட்டி பிடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே அவருடைய ரசிகர்களாக இருந்தாங்க. எனக்கே எல்லாரும் முன்னகர்த்தும் போது உங்க கட்சியில உங்களுக்கு வரனாலும் உங்க கட்சியில இருக்க முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர் பார்த்திருப்பாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்பெல்லாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள்,